ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம தமிழ் இயல் 1ல் குருவினா 1 பார்க்க போகிறோம். அதுக்கான கொஸ்டின், வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னா, வேங்கை அப்படின்றத ஒரு தொடராகவும் அப்புறம் அந்த தொடர்மொழி தனிமொழி அது ரெண்டுக்கும் பொதுவாக வர்றதாகவும் வேறுபடுத்தி நம்மளை காட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்துருவோம். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும். பொதுமொழிக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். அதாவது ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும், தனித்து நின்றுனா இப்போ வேங்கை தனித்து நின்று வேங்கை என்னும் பொருளை தருவதால் இது தனிமொழி. வேங்கைனா என்ன? புலின்னு அர்த்தம். அது தனித்து நின்று புலின்னு ஒரு விலங்கு குறிக்குது, அதனால இதை நம்ம தனிமொழின்னு சொல்லுவோம். அடுத்து அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து, அதே சொல்லு பிரிந்து நின்று பிரிஞ்சதுக்கப்புறம் வேற ஒரு பொருளை தரணும். இப்போ வேம் கூட்டல் கை, இது வந்து இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, வேகின்ற கை, வேகின்ற கை எனவும் பொருள் தரும். வேம் கூட்டல் கை வேகின்ற கை எனவும், வேம் கூட்டல் கை என தொடர்மொழியாக பிரிந்து நின்று வேகின்ற கை எனவும் பொருள் தரும். ஸோ இது ஒரு தொடர்மொழியாகவும் இருக்குது, தனிமொழியாகவும் இருக்குது. அதனால இதை நம்ம ஒரு பொதுமொழி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புரிஞ்சிச்சா? தொடர்மொழினா என்ன, பொதுமொழினா என்ன, தனிமொழினா என்ன அப்படின்னு புரிஞ்சிருச்சா? பொதுமொழி அப்படின்னா அதில் தொடர்மொழி தனிமொழி ரெண்டும் வரும். அதனால நம்ம இங்கே தனிமொழியை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை சேனல் ஸ்டூடெண்ட்.